கோயம்பேட்டில் பார்ல ஏற்பட்ட தகராறுல இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. 18 மற்றும் 17 வயதினரை பாருக்குள்ள அனுமதித்து தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது இந்த சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், இந்த சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை கோயம்பேட்டில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனத்துல சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதியதுல ஒரு இளம் பெண் உயிரிழந்தார். மற்றொரு 17 வயதான சிறுமி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக கொடி கட்டிய கார்ல தான் அந்த இளம் பெண்ணை ஏற்றி கொலை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் இதுவரை 7 நபர்களை சிஎம்பிடி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில அந்த கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பார்ல அவர்கள் மது போதையில டான்ஸ் ஆடி கொண்டிருந்த போது அப்போது ஏற்பட்ட தகராறின் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த இறந்த இளம் பெண்ணிற்கு 18 வயதும் அதே போன்று மற்றொரு சிறுமிக்கு 17 வயதும் ஆகின்றது. அவர்கள் எப்படி இந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த பாருக்கு எப்படி உள்ளே அனுமதித்தனர் என்பது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது அந்த பாருக்கு சீல் வைத்து காவல்துறை ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுவிலக்கு ஆயத்தீர்வையோட துணை ஆணையர் மணிகண்டன் அவர்கள் மேற்பார்வையிலே தான் இந்த சீலானது அந்த பாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாகவும் அதே போன்று எப்படி மதுபானம் சப்ளை செய்யப்பட்டது, அந்த இளம் பெண்ணிற்கு எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது, அதே போன்று எப்படி நேரத்தை மீறி அந்த பாரானது செயல்பட்டதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. மேலும் டிஜே போன்ற இசை நிகழ்ச்சியும் அனுமதி பெறாமல் நடத்தியிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த பாருக்கே சீல் வைத்து ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது, மிகவும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேலும் இது தொடர்பாக வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பார் உரிமையாளரிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் எத்தனை நாட்கள் இது போன்று பாரை அத்துமீறி இயக்கியிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விசாரணையும் அவரிடம் போலீசார் தீவிரம் மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.